ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் ஒரு புதுமையான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, நிறைய பிள்ளைங்க ரோட்ல இப்போ லீவ்ல எல்லாம் விளையாடுவாங்க, மாடியில் ஏறுவாங்க, திடீர்னு கீழே விழுவாங்க, வீக்கம் வரும், கால் அடிபட்டுடும், வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்நேரத்துக்கு வீட்டில் உங்களுக்கு எந்த ஆயின்மெண்ட்டுமே இருக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. அதை நீங்கள் கரைச்சி 2 இலையை கசிக்கி அது மேலே தேய்ச்சி விட்டீங்கன்னா வீக்கம் போயிடுங்க. அது என்னன்னா, இங்கே பாருங்க, குப்பை மேனி தாங்க அது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இப்படிதான் இருக்கும் குப்பை மேனி இலை. இங்கே பாருங்க. ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. நான் இதை யூஸ் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்க. பார்த்துருப்பீங்க, இது யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கீரை வகையை சேர்ந்துட்டு தாங்க இது. ஒரு சின்ன செடி தான் இது. நம்ம எங்காவது கிடைச்சதுன்னா கூட நீங்கள் சின்ன செடி கொண்டு வந்து நீங்கள் தொட்டிலேயே நட்டு வச்சீங்கன்னா வீட்டில் அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் இது. இங்கே பாருங்க, ஒரு பூச்சி கடிச்சதுனோ, வண்டு கடி, பூரான் கடி இதெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்றதை விட க்யூர் ஆகும். பாருங்க, அவ்வளோ நல்ல மெடிசனுங்க இது. ஒரு சின்ன செடி தான். வீட்லயே நீங்க இடம் இருந்துச்சுன்னா எங்காவது கிடைச்சதுன்னா கொண்டு வந்து நட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, வண்டு கடி, பூச்சிக்கடிலாம் வந்து கீழே விழுந்து வீக்கம், அடிப்பட்ட வீக்கம் அதெல்லாம் சரிப்படுறதுக்கு இந்த இலையை பறிச்சுட்டு, இங்க பாருங்க, இந்த இலைய பறிச்சிடணும் முதல்ல. இங்க பாருங்க, இந்த இலையை எப்படி பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு இதுவும் கூட ஒரு 2 உப்பு கல் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா இப்படி கசக்கினீங்கன்னாவே இதுல ஜூஸ் வருங்க. வேற எதுவுமே போடக்கூடாது. இங்க பாருங்க, இது ஜூஸ் வரும். இந்த மாதிரி வரும். உப்புக்கல் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜூஸ் வருங்க. இதுல நல்லா கசக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா போட்டு அரைச்சிடுங்க. நல்ல ஒரு கல்லு போட்டு அரைச்சிட்டீங்கன்னா சொட்ட ஜூஸ் வரும், கிரீன் கலர். அதை லேசா பூசி, அந்த அடிப்பட்ட இடத்து மேல பூச்சிக்கடி வந்த இடத்துல லேசா பூச்சி விட்டீங்க. ஒரு 4-5 டைம் போடணுங்க. ஒரே டைம் சரியாகாது. 4-5 டைம் பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சிடலாம். ஒரு உப்பு கல் வைங்க. அப்படி இல்லாதவங்க மஞ்சள் தூள் போட்டுக்கங்க. உப்பு மஞ்சளும் சேர்த்து போட்டால் இன்னும் பெஸ்ட். உப்பு மஞ்சள் சேர்த்து போட்டு இந்த தழையோட நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த மூட்டுல அடிப்பட்ட இடத்துல இல்லை பூச்சிக்கடி வந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிங்கனாவே சீக்கிரம் க்யூரா. 2-3 டைம் போட்டீங்கன்னா அது வீக்கம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறிடும். இந்த பூச்சிக்கடி பட்ட இடத்துல நச்சு இருக்கு இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயசனை வெளியே கொண்டு வந்துடும். அது அவ்வளோ சத்து இருக்குது இதில். பவர்னு இது, அவ்வளோ பவர் குப்பை மேனி. அந்த பேர்லயே பாருங்க எவ்வளோ குப்பை மேனி. அதாவது மேனின்னா உடம்புக்கு வந்து எந்த விதமான கெடுதல் வந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு செடி தாங்க இது, குப்பை மேனி. இது வந்து கீரை வகையை சேர்ந்தது. நம்ம உணவாகவும் சாப்பிடலாம். நம்ம கீரை குழம்புலாம் செய்யும்போது இது 2-3 கொத்து போடலாங்க. 2-3 கொத்து கிள்ளி போட்டு கீரை குழம்போட செஞ்சிங்கன்னா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி கீரை பொரியல் செஞ்சிங்கன்னாவும் இந்த மாதிரி இலை கிடைச்சுன்னா விடாதீங்க. கொஞ்சமா ஒரு 10 இலையில ஏகப்பட்ட மெடிசன் இருக்குங்க. ஒரு 10 இலை போட்டு பொரியல் பண்ணுங்க. மற்ற கீரையோட சேர்த்து பொரியல் பண்ணுங்க. கீரை குழம்பு வைக்கும்போது இதை சேர்த்துக்குங்க. வயிற்றுல குடல்ல இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றும். நம்ம மருந்து மாத்திரையில ஏதாவது நோய்க்கு சாப்பிட்டுருக்கோம், அது கொஞ்சம் தங்கிட்டு இருக்கோம், குடல்ல தங்கிட்டு இருக்கோம், வயிற்றுக்கு அடியில தங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றக்கூடிய சத்து இந்த குப்பை மேனிகளுக்கு உண்டுங்க. குடல்ல தங்கியிருக்க நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேறும். பாருங்க, இந்த இலையை பார்க்காதவங்க இன்னொரு முறை பார்க்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, பார்த்தீங்களா, இலை வட்டமா அந்த மாதிரி க்ரீனிஷா இருக்கும். இந்த மாதிரி பூ மாதிரி வருங்க. இடையில ஒரு இலை சந்துலையும் இந்த மாதிரி வரும். இதோட ஷேப் இப்படிதான், செடி வகையை சேர்ந்தது. வயிற்றுக்கும் சாப்பிடலாம், மேலேயும் போட்டுக்கலாம், உள்ளேயும் சாப்பிடலாம், வெளியும் போட்டுக்கலாம். 2 in 1 மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த செடி கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி தொட்டியில வளங்க. ரோடோரம் கிடைக்குங்க, நட்டு வைங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குப்பை மேனி பத்தி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இன்னைக்கே கிடைச்சுன்னா நீங்க குழம்பாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிடுங்க. அடிப்பட்ட பூச்சிக்கடிக்கெல்லாம் மேல் புதுசா பூசி விடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.